தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை ஆளுநர் பின்பற்றியே ஆக வேண்டும். தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை ஆளுநர் பின்பற்றியே ஆக வேண்டும் என விஜய் தெரிவித்துள்ளார். பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தெரிவிங்க சாமுவேல் எபினேசர். சார், இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் பதிவில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் புறக்கணிப்பு தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து முதலில் தேசிய கீதம் இறுதியில் பாடுபடுவதுதான் தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டு காலமாக மரபு என்றும், பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எக்காலத்திற்கும் காக்கப்பட வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ் பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்ந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் யாரா இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்க நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்றும் என்பதை என்று தாவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூட்டம் முழுவதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கு அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகுவது தொடர்கதையாகி வருகிறது என்றும், அதே போல இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, இந்த போக்கு கைவிட வேண்டும் என மக்கள் பிரச்சனையை குறித்துதான விவாதங்களை இடம்பெற வேண்டும் எனவும் அவர் தனது எக்ஸ் பதிவின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டம் தொடங்கியுள்ள நிலையில் அந்த நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், அதே போல சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையாக நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் அவசியம் இருப்பதாகவும், அதே போல ஏற்கனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையும் எந்தவித இடையூறு இல்லாமல் நேரலில் ஒளிபரப்ப வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் பதிவின் வாயிலாக இந்த பதிவை போட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அசார், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.